வணக்கம், வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ் சேனல். ஈஸி இங்கிலீஷ் சேனலில் நம்ம டே டு டே லைஃப்பில் பேசக்கூடிய சென்டென்ஸை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். வாங்க பார்க்கலாம். ஸ்கூல் சில்ட்ரன், ஸ்டூடெண்ட்ஸ், யார் வேணாலும், பேரண்ட்ஸ், நீங்கள் யார் வேணாலும் வீடியோ பார்க்கலாம். நீங்கள் வீடியோவை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா இங்கிலீஷ் படிக்க தெரியாதவங்க கூட உங்களால் படிக்கவும் முடியும். உங்கள் குழந்தைங்களுக்கு அதை புரிஞ்சுக்கிட்டு சொல்லிக் கொடுக்கவும் முடியும். ஓகேங்களா? வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் லீவு எடுத்தா பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறோம். நான் லீவு எடுத்தா பரவாயில்லையா அப்படின்னு நம்ம சொல்லணும். எப்படி சொல்லலாம் பாருங்க. இப்போ நான் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்றீங்க? ஐ சொல்வோமா? லீவுன்னா லீவு தான், லீவ். எடுன்னா என்ன சொல்லுவோம்? டேக். டேக் சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த இல் எடுத்தால் ஆல் இல் சவுண்ட் வருது இல்லைங்களா? அதுக்கு இஃப். வந்தால் போனால் அந்த இல் சவுண்ட் வருது இல்லைங்களா? அது இஃப். பரவாயில்லையா அப்படின்னு இப்ப நம்ம கேட்க போறோம். இப்ப பாருங்களேன். இப்போ வந்து யாராவது நம்மளை வந்து பிரிச்சிடுறாங்க, இல்லைன்னா ஏதோ ஒன்று பண்ணிடுறாங்க, அவங்க உடனே சாரி கேட்பாங்க. சாரி அப்படிம்பாங்க. நம்ம அதுக்கு என்ன சொல்லுவோம்? இட்ஸ் ஓகே. இட்ஸ் ஓகே சொல்லுவோம் இல்லைங்களா? இட்ஸ் ஓகே அப்படின்னா என்ன அர்த்தம்? பரவாயில்ல, பரவாயில்ல, இருக்கட்டும், இருக்கட்டும் சொல்லுவோம் இல்லைங்களா? இப்போ பரவாயில்லை அப்படின்னா இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லுவோம். இதையே கொஸ்டினா சொல்லும் போது என்ன பண்ணுவோம்? இட்ஸ் ஓகே. இட்ஸ் ஓகேன்னா பரவாயில்ல, பரவாயில்ல அப்படின்னு அர்த்தம். பரவாயில்லையா அப்படின்னு கொஸ்டினா கேட்கும்போது இந்த இஸ் முன்னாடி வந்துடும், இந்த இட்டு பின்னாடி வந்துடும். ஓகேங்களா? இப்ப பாருங்க. இஸ் இட் ஓகே? இஸ் இட் ஓகே? இப்படிதாங்க. பரவாயில்லையா அப்படின்னா என்னங்க அர்த்தம்? இஸ் இட் ஓகே அப்படின்னு கேட்குறோம். இப்ப அங்கங்கேயும் இருக்கிற வேர்டை வச்சு எப்படி இப்ப நம்ம சென்டென்ஸா மேக் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த பரவாயில்லையா இவங்க தானே கொஸ்டின் வேர்டு, இவங்களை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துடலாம். இஸ் இட் ஓகே? இஸ் இட் ஓகே கொண்டு வந்தோம் இல்லைங்களா? அடுத்தது இஃப். இஸ் இட் ஓகேவுக்கு அடுத்தது இஃப் கொண்டு வந்துருங்க. இஃப், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் ஐ. சப்ஜெக்டுக்கு அடுத்து எப்போதுமே என்னங்க வரணும்? வேர்பு தானே வரணும். அப்ப இந்த இடத்துல வேர்பு எடு, டேக். இஸ் இட் ஓகே இஃப் ஐ டேக் எ லீவ், இல்லைன்னா த லீவ் என்னாலும் சொல்லலாம். ஓகேங்களா? இப்ப பாருங்க. நான் லீவு எடுத்தா பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறோம். இஸ் இட் ஓகே இஃப் ஐ டேக் எ லீவ்? இஸ் இட் ஓகே ஒரு சென்டென்ஸ், ஐ டேக் எ லீவ் இது ஒரு சென்டென்ஸ். இது ரெண்டையும் இணைக்கிறதா இந்த இஃப். எடுத்தால், வந்தால், போனால், சென்றால், இந்த இல் இல் சவுண்ட் வந்தாலே நம்ம இஃப் தான் போடணும். ஓகேங்களா? இது ஒரு சென்டென்ஸு, அது ஒரு சென்டென்ஸு, இதுல இஃப். ஓகேங்களா? இஸ் இட் ஓகே இஃப் ஐ டேக் அ லீவ்? நான் லீவு எடுத்தா பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறோம். இப்போ இது உங்களுக்கு புரியுதுங்களா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நான் இங்கு வந்தா பரவாயில்லையா? நான் இங்க வந்தா பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறோம். இல்லைன்னா நான் அங்க வந்தா பரவாயில்லையா? எப்படி வேணாலும் சொல்லலாம். இப்போ நம்ம நான் இங்க வந்தா பரவாயில்லையா அப்படின்னு கேட்க போறோம். எப்படி சொல்லலாம்? நான்கு என்னங்க வரும்? ஐ. வந்து வர்றது, வந்தால்ங்கிற இடத்துல வாங்கிற வேர்பும் இருக்கு, அந்த ஆள்ங்கிற சவுண்டும் இருக்கு. ஓகேங்களா? இதுதான் வா, கம். அந்த ஆள்ங்கிறதுக்கு என்னங்க சவுண்டு, என்னங்க வேர்டு? இஃப். இங்கு
இங்கு அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ஹியர். பரவாயில்லையா அப்படின்னா என்ன சொல்லுவோம்? இஸ் இட்? இஸ் இட் ஓகே? இதான் பரவாயில்லையா. இஸ் இட் ஓகே? பரவாயில்லையா அப்படின்னு சொல்றோம். இப்ப இதை வச்சு சென்டென்ஸ் இப்ப நீங்களாவே ஈஸியா சொல்லிடலாம். ஆன்சர் தெரியுங்கிறவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். இஸ் இட் ஓகே? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வேர்டை கொண்டு வந்துருங்க. இஸ் இட் ஓகே? இஸ் இட் ஓகே? அடுத்தது எதை சேர்க்கணுங்க? இஃப் சேர்க்கணும். இஸ் இட் ஓகே இஃப் ஐ கம் ஹியர்? இஃப் ஐ கம் ஹியர், இஃப் ஐ கம் ஹியர், அவ்வளவுதான். பாருங்க, இஃப் ஐ கம் ஹியர், நான் இங்கு வந்தா பரவாயில்லையா? இஸ் இட் ஓகே ஐ கம் ஹியர்? நாங்க வந்தா பரவாயில்லையா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ். அவன் ஸ்கூலுக்கு போனா பரவாயில்லையா அப்படின்னு சொல்ல போறோம். அவன் ஸ்கூலுக்கு போனா பரவாயில்லையா? நம்ம பேசுறது எல்லாமே இப்ப பிரசன்ட்ல இந்த செயல் நடந்தா பரவாயில்லையா அப்படின்னு கேட்கிறோம். பிரசன்ட்ல இதை ஃபியூச்சர்ல பயன்படுத்தலாமா அப்படின்னா பயன்படுத்த முடியாதுங்க. பிரசன்ட்ல ஒரு நிகழ்வு நடந்தா பரவாயில்லையா அப்படின்னு சொல்ற சுச்சுவேஷன் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி பரவாயில்லையான்னு கொஸ்டின் வச்சு கேட்கும்போது இது போல பேசிக்கலாம். ஓகேங்களா? அப்ப வாங்க, இஸ் இட், இது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அவன், ஹி, கோ, ஆல். கோவும் அந்த ஆனாலும் சேர்ந்து இருக்குங்க. கோவுக்கு இங்கிலீஷ்ல என்னங்க? கோ. அதான் இஃப். பரவாயில்லையாங்கிறது இஸ் இட் ஓகே. அவ்வளவுதாங்க, சிம்பிள் மேட்டர். பாருங்க, இஸ் இட் ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் என்ன சேர்க்கணுங்க? இஃப். இஸ் இட் ஓகே இஃப் ஹி, இஃப் ஹி கோ. இஃப் ஹி கோ, சப்ஜெக்ட் ஹி, ஷி, இட்டு வந்தா வேர்பு கூட என்னங்க சேர்க்கணும்? எஸ்ஓ இல்ல இஎஸ்ஓ சேர்க்கிற மாதிரி இருக்கும். இந்த வேர்புக்கு இஎஸ் சேர்க்கிற மாதிரி இருக்கு. ஹி கோஸ், எங்க போகணும்? ஸ்கூல். ஹி கோஸ் டு ஸ்கூல். அவ்வளவுதான். பாருங்க, அவன் ஸ்கூலுக்கு போனா பரவாயில்லையா? இஸ் இட் ஓகே இஃப் ஹி கோஸ் டு ஸ்கூல்? இஸ் இட் ஓகே இஃப் ஹி கோஸ் டு ஸ்கூல்? நான் சொல்லும் போது நீங்க அப்படியே பின்னாடி சொல்லிக்கிட்டே வாங்க. ஓகேங்களா? நம்ம சொல்ல சொல்லதான் நமக்கு அது நல்லா நமக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகும். தயங்காம நம்ம வந்து பேச முடியும். இஸ் இட் ஓகே இஃப் ஹி கோஸ் டு ஸ்கூல்? அவன் ஸ்கூலுக்கு போனா பரவாயில்லையா அப்படின்னு கேட்கிறோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். அவள் டிவி பார்த்தா பரவாயில்லையா? அவ டிவி பார்த்தா பரவாயில்லையா? இல்ல இப்ப நவ் இப்ப கூட சேர்த்துக்கலாம். நவ்ங்கிற வார்த்தை கூட சேர்த்துக்கலாம். அவ டிவி பார்த்தா பரவாயில்லையா அப்படின்னு கேட்கும். பாருங்க, இஸ் இட், இது சப்ஜெக்ட்டுங்க. பார், சி, ஆல், பார்த்தால். அது இஃப். பரவாயில்லையாங்கிறதுக்கு இஸ் இட் ஓகே. ஆன்சர் தெரியுங்கிறவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். பாருங்க, இஸ் இட், இஸ் இட் ஓகே. அதுக்கப்புறம் என்ன சேர்க்கணுங்க? இஃப். அப்புறம் சப்ஜெக்ட். இஃப் ஷி, பார்க்கறதுங்க, டிவி பார்க்கறதுக்கு வந்து நம்ம வாட்ச் சேர்த்தாதான் பொருத்தமா இருக்கும். ஷி வந்திருக்கிறதுனால வேர்பு கூட இஎஸ். இட்ஸ், இஸ் இட் ஓகே இஃப் ஷி வாட்சஸ் டிவி? அவ டிவி பார்த்தா பரவாயில்லையா? இஸ் இட் ஓகே இஃப் ஷி வாட்சஸ் டிவி? அவ டிவி பார்த்தா பரவாயில்லையா அப்படின்னு கேட்கிறோம். ஓகேங்களா? shall we go to the next sentence? நான் கொஞ்ச நேரம் கழித்து போன் செய்தால் பரவாயில்லையா அப்படின்னு சொல்றோம். இப்ப பாருங்க, நானுக்கு என்ன வருவாங்க? ஐ. கொஞ்ச நேரம் அப்படின்னா, கொஞ்ச நேரம் அப்படின்னா a while. கொஞ்ச நேரம் a while. கழித்து அப்படின்னா என்ன சொல்லலாம்? ஆஃப்டர். ஆஃப்டர். போன் அப்படிங்கறத இந்த இடத்துல வேர்ப். போன் கூப்பிடுறது என்னங்க?
கால் பரவாயில்லையா, இஸ் இட் ஓகே, அவ்வளவுதாங்க. இப்ப இதை வச்சுதான் நம்ம இப்ப சொல்ல போறோம். நான் கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணுனா உனக்கு பரவாயில்லையா அப்படின்னு சொல்ல போறோம். வாங்க, இஸ் இட் ஓகே, இஸ் இட் ஓகே. அடுத்து என்ன செய்யணுங்க, ஆல். இஃப், இஃப் ஐ, இஃப் ஐ கால் யூ, உனக்குங்கிற வார்த்தையும் சேர்த்துக்கலாம். உனக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணா பரவாயில்லையா அப்படின்னு சொல்றோம். இஸ் இட் ஓகே இஃப் ஐ கால் யூ, இஃப் ஐ கால் யூ ஆஃப்டர் எ while, ஆஃப்டர் எ while. அவ்வளவுதாங்க. பாருங்க, திரும்ப திரும்ப சொல்லி பாருங்க. நான் உனக்கு, இந்த இடத்துல உனக்கு சேர்த்துக்கலாம். நான் உனக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு கால் பண்ணுனா பரவாயில்லையா, இஸ் இட் ஓகே இஃப் ஐ கால் யூ ஆஃப்டர் எ while, ஆஃப்டர் எ while. உனக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு உனக்கு ஃபோன் பண்ணுனா பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறோம். ஓகேங்களா, உங்களுக்கு புரிஞ்சிருக்குங்களா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்ப பாருங்க, அவ வேற யாரையாவது திருமணம் செய்தா பரவாயில்லையா அப்படின்னு கேக்குறோம். வேற யாரையாவது அவ திருமணம் செஞ்சுக்கிட்டா பரவாயில்லையா அப்படின்னு சொல்ல போறோம். சொல்லுங்க பார்க்கலாம். இஸ் இட் ஓகே, அதுக்கப்புறம் என்ன சேர்க்கணுங்க, செய்தால். இஃப், இஃப் சப்ஜெக்ட் she, she, she gets, she gets married, she gets married. யார, யாரையாவது, to someone else. வேற யாரையாவதுன்னா someone, வேற அப்படின்னா else, அவ்வளவுதான். பாருங்க, அவ வேற யாரையாவது திருமணம் செஞ்சா பரவாயில்லையா, இஸ் இட் ஓகே இஃப் ஷி கெட்ஸ் மேரிட் டு someone else. இட்ஸ், இஸ் இட் ஓகே இஃப் ஷி கெட்ஸ் மேரிட் டு someone else. வேற யாரையாவது திருமணம் செஞ்சா பரவாயில்லையா அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட். அவன் பொய் சொன்னா பரவாயில்லையா அப்படின்னு கேட்க போறோம். எப்படி சொல்லலாம், சொல்லுங்க பார்க்கலாம். ஆன்சர் தெரியுங்கிறவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டே வாங்க. இஸ் இட், இதெல்லாம் நம்ம அன்றாட லைஃப்ல பேசக்கூடிய வார்த்தைகள் தான், சென்டென்ஸ் தான் இது எல்லாமே. இஸ் இட் ஓகே இஃப், இஃப் ஹி tells a lie, அவன் பொய் சொன்னா பரவாயில்லையா, இஸ் இட் ஓகே இஃப் ஹி டெல்ஸ் எ லை, அவன் பொய் சொன்னா பரவாயில்லையா அப்படின்னு தான், இப்படிதான் கேட்கணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் சென்டென்ஸ். அவ தாமதமாக வந்தா பரவாயில்லையா, அவ லேட்டா வந்தா பரவாயில்லையா அப்படின்னு நம்ம இப்ப சொல்ல போறோம். எப்படி சொல்லலாம், அவ லேட்டா வந்தா பரவாயில்லையா, இஸ் இட் ஓகே, இஸ் இட் ஓகே. அடுத்து என்ன சேர்க்கணுங்க, அவ்வளவுதாங்க. இஃப் ஷி, இஃப் ஷி வர்றதுக்கு கம், இந்த இடத்துல கம் சொல்றதை விட அரைவ் சொல்றது நல்லா இருக்கும். ஓகேங்களா, அரைவ். ஷி வந்திருக்கிறதுனால எஸ் சேர்க்கிறோம் வேர்பு கூட. இஸ் இட் ஓகே இஃப் ஷி அரைவ்ஸ் லேட், அவ்வளவுதான். இஸ் இட் ஓகே இஃப் ஷி அரைவ்ஸ் லேட், அவ லேட்டா வந்தா பரவாயில்லையா அப்படின்னு கொஸ்டின் கேட்கிறோம். இஸ் இட் ஓகே இஃப் ஷி அரைவ்ஸ் லேட், லேட்டா வந்தா பரவாயில்லையா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். அவர்கள் மீட்டிங் அட்டன் பண்ணலன்னா பரவாயில்லையா, அவர்கள் மீட்டிங் அட்டன் பண்ணலன்னா பரவாயில்லையா அப்படின்னு கேட்க போறோம். எப்படி சொல்லலாம்,
இஸ் இட் ஓகே இஃப் தே அட்டன் அட்டன் பண்றது தான் verb. if they attend the meeting, if they attend the சாரி அட்டன் பண்ணலன்னா பரவாயில்லையா, சாரி if they don't attend the meeting, sorry attend the meeting, அவ்வளவுதான். ஓகேங்களா? is it okay if they don't attend the meeting? next sentence, அவன் சீக்கிரமாவே கிளம்புனா பரவாயில்லையா, சீக்கிரமாவே கிளம்பிட்டா உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, சீக்கிரமாவே கிளம்பிட்டா பரவாயில்லையா அப்படின்னு சொல்ல போறோம். எப்படி சொல்லலாம்? is it okay, நெக்ஸ்ட் என்ன சேர்க்கணுங்க? if. is it okay if he கிளம்புறதுக்கு என்னங்க? leave. he வந்திருக்கிறதுனால நம்ம எஸ் சேர்க்கிறோம். is it okay if he leaves early? சீக்கிரம் அப்படின்னா என்னங்க அர்த்தம்? ஏர்லியாவே நேரத்திலே கிளம்பிட்டா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்குறோம். is it okay if he leaves early? is it okay if he leaves early? இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க்கு இதோ பாருங்க. நான் ஒரு கேள்வி கேட்டா பரவாயில்லையா, நான் ஒரு கேள்வி கேட்டா பரவாயில்லையா. அடுத்த கொஸ்டின், நீ படிக்கலைன்னா பரவாயில்லையா. சென்டென்ஸ் நெகட்டிவ்ல இருக்குங்க, அதை பார்த்துக்கோங்க. நீ படிக்கலைன்னா பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறோம். நான் உன்னுடைய பேனாவை எடுத்தா பரவாயில்லையா. இந்த 3 கொஸ்டினுக்கும் எப்படி ஆன்சர் வரும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோவை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோவை பாருங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.